ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உரமோர் இல்லாமல் தயிர் எப்படி துவைய வைக்கிறது. ஏன்னா உரமோர் இருந்தால் தானே தயிர் துவைய வைக்க முடியும் அப்படின்லாம் இல்லை. உரமோர் இல்லாமே நம்ம தயிரை துவைய வைக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் உரமோர் இல்லாமல் போயிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி உரமோர் இல்லாமல் தயிரை நான் 3 வழிமுறைகளில் துவைய வச்சுருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. என்றைக்காவது ஒரு நாள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் 1/2 லிட்டர் க்ரீம் மில்க் ஊற்றிருக்கேன். இது பசும்பால், எருமைப்பால், எந்த பாலில் வேணாலும் செய்யலாம். நமக்கு கறந்ததையுமே உடனே கிடைக்கக்கூடிய பால் வச்சு இந்த கெட்டி தயிர் செய்யலாம். பட் நமக்கு கறந்த பால் கிடைக்காதங்காட்டி நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் பால் வாங்கியிருக்கோம். நல்லா பால் பொங்கி வருது. இப்படி பொங்கி வந்ததையும் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொங்க விடாமல் கிளறி விடணும். ஏன்னா கிளறி விட்டால் தான், பொங்க விட்டுட்டோம்னா தயிர் திரியாக கிடைக்கும். இது நல்லா 10 நிமிஷத்துக்கு தீய சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்ல கெட்டி தயிர் கிடைக்கும். நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதி பிடிச்சிருச்சா? கொதி பிடிச்சதையும் பாலை ஆஃப் பண்ணிடுங்க. பாலை ஆஃப் பண்ணிட்டோம். இப்படி ஏன்னா வெது வெதுப்பான சூட்டில் தான் நம்ம எப்பயுமே உரைய ஊற்றுவோம். ஆனால் இப்படியே விட்டிங்கன்னா ஆடை படைஞ்சிடும். ஸோ பால் வெது வெதுப்பான சூடு மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி பாலை கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா ஆடை படிஞ்சதுன்னா தயிர் திரியாக போயிடும். ஆடை படியாமல் இருந்தால் தான் நமக்கு கெட்டி தயிர் கிடைக்கும். பால் ஆடுற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி பாலை கிளறி விட்டுருங்க. நல்லா வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்துருச்சு. நல்லா ஆடப்படியாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா. இப்போ 4 டிஃப்ரெண்ட்டான பாத்திரத்தில் இது ஊற்றிருக்கேன். எதுக்காகனா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியும். இப்போ குக் வித் கோமாளியில் சொல்ல மாதிரி பால் தயிர் ஆக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டம்ளர் பாலை 2 வரமிளகா போட போகிறோம். காம்போடு போடுங்க, அப்போ தான் நல்லது. இந்த டம்ளர் பாலில் 2 பச்சை மிளகா போட போகிறோம். இதையும் காம்போட போடுங்க. இந்த டம்ளர் பாலில் என்ன பண்ண போகிறோன்னா, லெமன் நல்லா விதை எடுத்து இந்த சைஸ் லெமனை புழிஞ்சு விட போகிறோம். புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுத்து இன்னொரு பால் என்னென்னா, நம்ம எப்பயும் நார்மலாக பிறகு ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி பெரத்தயிர் ஊற்றி விட்டுக்க போகிறேன். பெரத்தயிர் ஊற்றி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இந்த லெமன் பாலையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த வரமிளகா பால், இந்த தயிர் பால். இப்போ இதை நல்லா ஒரு தட்டு எடுத்து போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு தட்டில் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இப்போ நான் இதை காலையில் ஊற்றிருக்கேன். நம்ம ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஈவினிங் போல் பார்க்கலாம் எப்படி கெட்டி தயிர் வந்திருக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஹாய் கைஸ், நம்ம மார்னிங் 8 மணிக்கு உரைய ஊற்றணும். இப்போ நைட் 8 மணி ஆயிடுச்சு. எப்படி நம்ம தயிர் உறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன். வாங்க ஓப்பன் பண்ணுவோம். டன்டடைன். நான் 4 டிஃப்ரெண்ட்டில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வரமிளகாய் இதை பார்த்துருவோம். வரமிளகாய், வாவ் சூப்பராக தயிர். இங்கே பாருங்க, சாச்சா கூட வர மாட்டேங்குது. நல்லா கெட்டி தயிராக இருக்குது. பச்சை மிளகாயும் நல்லா கெட்டி தயிராக இருக்குது. நம்ம உரைய ஊற்றுனதும் கெட்டி தயிராக இருக்குது. லெமனும் கெட்டி தயிராக இருக்குது. எல்லாமே நல்லா தவஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வரமிளகாயை எடுத்துருவோம். பச்சை மிளகாயை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் தயிர் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இதுலேயுமே தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம நார்மலாக உரைய ஊற்றுனதுலேயும் தயிர் நல்லா கெட்டியாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, க்ரீமியாக. அதே மாதிரி இதுலேயும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயும் நல்லா க்ரீமியாக இருக்குது. பச்சை மிளகாய் இதுலேயும் நல்லா இருக்குது. லெமன்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து என்னடா இப்படி வரமிளகாயிலையும் பச்சை மிளகாயிலையும் போட்டிருக்காங்க, தயிர் வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப மணமாக இருக்குது, நல்லா ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. உரமோர் இல்லைன்னா நம்ம டக்குன்னு போய் அதுக்கு அலைய வேண்டியது இல்லை, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி உரை ஊற்றுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.